வணக்க மக்களே, சற்று முன்மையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். பாஜகவுக்கு 25 தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமியின் திட்டமா? 10 நிச்சயம் வெல்லும் என கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது கடந்த சில நாட்கள் முன்பாகவே அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரெல்லாம் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை தொடர்பான பல விஷயங்களை வைரலாகி பரவி வருகிறதாம். இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டு பற்றி அறிந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகிறதாம். அதாவது டெல்லி சென்று அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பானது டெல்லியில் மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் தலைமையில் பாஜக அதிமுக பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் வரும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பாஜகவுக்கு கண்டிப்பாக 25 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் அதில் குறைந்தது 10 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனும் வகையில்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாம். அதாவது அமித்ஷாவிடம் பழனிசாமி வாக்குறுதி அளித்ததாக இந்த தகவலெல்லாம் வெளியாகியுள்ளதாம். இது குறித்து பாஜக வட்டாரங்களும் கூறியதாவது, வரும் சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த மாநிலத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக 40 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் வெற்றி பெறாத போதிலும் கட்சியின் வாக்கு விகிதமானது முன்னேற்றம் கண்டதாம். இதன் அடிப்படையில் தான் சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் பாஜக கண்டிப்பாக 25 தொகுதிகள் பெற்றுள்ளதாகவும் அதற்கு எடப்பாடி சம்மதித்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன. அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக தரப்பில் அதாவது டிஎன்சி விஜயன் அவர்கள், அண்ணாமலை உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றார். அப்போது பாஜகவுக்கு 25 தொகுதிகள் தமிழகத்தில் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தாராம். மேலும் அந்த தொகுதிகள் குறைந்தது கண்டிப்பாக 10 இடங்களில் வெற்றி பெறும் வகையில்தான் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதாம். அதாவது அமித்ஷா தரப்பில் தமிழகத்தில் அடுத்து 2029 லோக்சபா தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளெல்லாம் செய்யப்படும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாம். அதற்காக தற்போது சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு தேவையான ஆதரவை எல்லாம் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் இரு கட்சிகளுமே கண்டிப்பாக வலுவாக செயல்பட வேண்டும். கூட்டணி வாக்காளர்களால் ஒருங்கிணைக்கும் விதமாகத்தான் இரு தரப்பிலும் தேர்தல் பணிகளை திட்டமிட வேண்டும் என்பதில் அமித்ஷா மற்றும் எடப்பாடி உறுதியாக உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அமித்ஷா தலைமையிலான இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக பாஜக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் 25 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைத்துள்ளதால் அதை வலுப்படுத்தும் வகையில்தான் அமித்ஷாவின் பணிகள் எல்லாம் தொடங்க இருப்பதாக டெல்லி தலைமை கண்டிப்பாக இதை செயல்படுத்தும் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டும் அதில் கண்டிப்பாக குறைந்தது 10 தொகுதிகளில் பாஜக தமிழகத்தில் வெற்றி பெறும் நிலையில்தான் அந்த தொகுதிகளெல்லாம் அவருக்கு வழங்கப்படலாம் என்ற செய்திகளெல்லாம் வெளிவந்தது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் வெல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசு வல்லுநர்களாம் வியூகங்களும் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.